ஒரு மரணத்தை விட கொடியது என்ன தெரியுங்களா? மன அழுத்தம். சும்மா பேச்சுக்கு ஸ்ட்ரெஸ்பா, டிப்ரெஷன்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதை அனுபவிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியோட வேதனைனா என்னன்ட்டு. வெளியே சுத்துறவங்களுக்கு அவ்வளவா மன அழுத்தம் இருக்காதுங்க. ஆனா வீட்லயே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்குங்க. சந்தேகம்னா ஒரு வாரம் வெளியே எங்கேயுமே போகாம வீட்லயே இருந்து பாருங்க. சரிப்பா, இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரதுக்கு என்னதாப்பா வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனோ இல்ல மனைவியோ மனசை வச்சாதாங்க முடியும். அப்பப்போ பேசணும், சிரிச்சு பேசணும், ஆறுதலா பேசணும். அப்பப்போ குடும்பத்தோட வெளியே எங்கேயாவது ஒன்னா போகணுங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னீங்கன்னா, உங்களை விட மோசமான தருணங்களை கடந்து வந்து இப்ப மகிழ்ச்சியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கதையை கேட்டு ஆறுதல் அடைவது மட்டும் தான் மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரே வழிங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிக்காதத நீங்க எவ்வளவுதான் பிடிச்சு வைக்க போராடினாலும் கடைசியில அது பிடிக்காமதாக போகும். முதல்ல எது தோணுதோ அது மட்டும் தாங்க இறுதி. மாற்ற முயற்சி செய்தால் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தாங்க மிஞ்சும். யாராலையும் மாத்தலாம் முடியாதுங்க. ஒண்ணு சமாளிச்சு வாழ பழகிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்க வழிய நீங்களே முடிவு